விநாயகப் பெருமானின் அருளை நமக்கு முழுதாக பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழ். அருணகிரிநாதர் நமக்கு அருளிய ஒரு அற்புதமான திருப்புகழ். முருகப்பெருமானை அருளை பெறுவதற்கு முன்பு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த திருப்புகழை நாம் படித்து விநாயகப் பெருமானின் அருளை பெற்று பின்பு முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான திருப்புகழை தொடர்ந்து படிக்கலாம். நல்ல ஒரு அற்புதமான திருப்புகழ். இந்த திருப்புகழின் விளக்கம் என்னவென்று முதலில் கூறிவிட்டு அதற்கான பாடலை நாம் பிறகு பார்ப்போம். அதாவது இந்த திருப்புகழ் என்ன சொல்கின்றது என்றால், தேவர்களின் கற்பக மரம், காமதேனு, பார்க்கடலில் தோன்றிய அமுதம், இப்படி இந்த மூன்றின் ஒட்டுமொத்த சாரமாக இருக்கக்கூடியவர் யார்? விநாயகப் பெருமான். ஆகிய அனைத்தின் ஒட்டுமொத்த சாரமாகவும் அதன் இன்ப ரசமாகவும் என் உணர்வில் ஊறி இருப்பவனே. அப்படி இந்த ஒட்டுமொத்த சாரமாக என் உணர்வில் ஊறி இருக்கக்கூடியவரே, அந்த பேரின்பத்தை நான் மீண்டும் பருகி மகிழ என் உயிருக்கு ஆதாரமாக இருந்து நீ அருள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பேரின்பத்தை நான் மீண்டும் பெறுவதற்கு என்னுடைய உயிருக்கு ஆதாரமாக இருந்து நீ அருள் புரிய வேண்டும். நம்முடைய மூலாதாரத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதற்கு கணபதியின் அருள் வேண்டும். அப்படி நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் என்றால் விநாயகப் பெருமான் தான். அவருக்கான இந்த திருப்புகழ். மேலும் என்ன சொல்கின்றார் என்றால், தன் தம்பி முருகனுக்காக அந்த காட்டுப்பகுதியில் வந்து உதவியவரே, தன் தம்பி முருகனுக்காக கானகத்தில் வந்து உதவியவரே, தந்தையின் கையில் ஞானப்பழமாக அமர்ந்த இனியவனே, அந்த சிவபெருமானின் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஞானப்பழமாகவே அமர்ந்திருக்கக்கூடிய இனியவரே, அடியவர்களின் நிலையான புகலிடமாக விளங்கும் 5 கரங்களையும் யானை முகத்தையும் கொண்ட பெருமாளே, அடியவர்கள் அனைவருக்கும் ஒரு புகலிடம், சரணாகதி வேண்டும் என்றால் அதற்கு ஒரு புகலிடமாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 5 கரங்களை உடையவரும் யானை முகத்தை கொண்டவருமான பெருமானே, எனக்கு நீயே கதி, உனது பேரருளை தந்தருள வேண்டும் என்று விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து இந்த திருப்புகழ் இருக்கின்றது. இனி இந்த திருப்புகழ் பாடலை பார்ப்போம். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுது உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்து ஆணைமுகப் பெருமாளே. உன்பர் தரு தேனு மணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுது உணர்வூறி இன்ப ரசத்தை பருகி பலகாலும் எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்து ஆணைமுகப் பெருமாளே என்று விநாயகப் பெருமானை வேண்டி அவருடைய அந்த அருளை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழை படித்து அனைவரும் விநாயகப் பெருமானின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.